மக்களவை தேர்தலில் கர்நாடகாவின் ஷிமோகா தொகுதியில் இரு முன்னாள் முதலமைச்சர்களின் வாரிசுகள் இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. இதில் வெற்றி வாகை சூடப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதில் ஷிமோகா மக்களவை தொகுதி அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. காங்கிரஸ் சார்பில் பிரபல நடிகர் சிவராஜ்குமாரின் மனைவி கீதா சிவராஜ்குமார் களம் காண்பது அனைவரையும் உற்றுநோக்க வைத்துள்ளது. காரணம், கீதா சிவராஜ்குமார் கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் பங்காரப்பாவின் மகள் ஆவார். அவரது தம்பி மது பங்காரப்பா தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உள்ளார். அரசியல் பின்புலம் கொண்ட கீதா சிவராஜ்குமார் சகோதரர் மது பங்காரப்பாவுடன் முதலில் குமாரசாமியின் ஜேடிஎஸ் கட்சியில் செயல்பட்டு வந்தார். அதன் பிறகு அவர்கள் இருவரும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். ஷிமோகா தொகுதியில் கீதா சிவராஜ்குமாரை எதிர்த்து பாஜக சார்பில் தற்போதைய எம்பியும் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகனுமான ராகவேந்திரா எடியூரப்பா களம் காண்கிறார். ஏற்கனவே கடந்த 2009ஆம் ஆண்டு தேர்தலில் கீதாவின் தந்தை பங்காரப்பாவை ராகவேந்திரா எடியூரப்பா தோற்கடித்த வரலாறு ஷிமோகா தொகுதியில் உள்ளது. அதே நேரத்தில் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா இந்த தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவதும் கவனிக்கத்தக்கதாகவே உள்ளது. கர்நாடக மாநிலத்தில் ஆளும் கட்சியாக காங்கிரசும் கன்னட சூப்பர் ஸ்டாராக கணவர் சிவராஜ்குமார் இருப்பதால் இந்த தேர்தலில் எளிதில் வெற்றி பெறலாம் என கீதா சிவராஜ்குமார் நம்பிக்கையுடன் உள்ளார். ஒரு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும். யாருக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் எப்போ பாலிடிக்ஸ் ஆச்சோ அவங்களை கேட்டிருந்தா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸ்டார்டிங்ல மகாத்மா காந்தி நேரு எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஓவரால் வந்துட்டு இருந்தாங்க. லேட்டர் ஆன் ஸ்டேஜஸ்ல கமிங் டு 60s உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா ஆன்சர் இல்லை. நான் சொன்னேன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு, ஜஸ்ட் ட்ரை ஃபர்ஸ்ட் டைம். எல்லாருக்கும் இத்தரீங்க என்னது சான்ஸ் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி சான்ஸ் என் பொண்டாட்டி கொடுங்க, அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் சொல்றேன், அந்த மாதிரி கவர்மெண்ட் என்னமோ கேரண்டி கொடுத்துருக்குது, ஆனா நான் ஒரே கேரண்டி தருவேன், நான் தான் கேரண்டி அவங்களுக்கு என்ன ஒர்க் செஞ்சான், பிகாஸ் ஐ ஆம் வித் ஹர். எடியூரப்பாவின் குடும்ப செல்வாக்கு, தொகுதியில் மேற்கொண்ட களப்பணி ஆகியவை தனக்கு கை கொடுக்கும் என்பதும் பாஜக வேட்பாளர் ராகவேந்திரா எடியூரப்பாவின் நம்பிக்கையாக உள்ளது. எடியூரப்பாவின் மகன் ராகவேந்திரா எடியூரப்பா வெற்றி பெறுவாரா அல்லது தந்தையின் தோல்விக்கு கீதா சிவராஜ்குமார் பழி தீர்ப்பாரா என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரியவரும். மிக முக்கியமாக தமிழர்கள் அதிகமாக கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வசிக்கிறார்கள். இதனால் தமிழர்களின் வாக்கு எந்த கட்சிக்கு செல்கிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும் என்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஷிமோகாவில் இருந்து ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.